அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 4000 உதவி பேராசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படுவார்கள் அப்படிங்கிறத ஏற்கனவே நோட்டிஃபிகேஷனில் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் இப்போ அதை கம்ப்ளீட்டாக அதை கேன்சல் பண்ணியாச்சு. இப்போ 4000 வேக்கன்சிக்கான ரெக்ரூட்மெண்ட்டுங்கிறது தமிழக அரசு அதை போடுறதுக்கான விஷயத்தை நிதித்துறை கேன்சல் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் டைரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ரிட் பெட்டிஷனில் பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவு 226 கீழ் தாக்கல் செய்யப்பட்டுள்ள தமிழ்நாடு மாநில தகுதி தேர்வு, அதாவது செட் எக்ஸாமினேஷன் எழுதவிருக்கும் விண்ணப்பதாரர்கள் அதோடு சேர்த்து அதை அவங்க குவாலிஃபிகேஷன் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா நெட் செட்டு முடிச்சிருக்கணும், பிஹெச்டி முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறது. ஆனால் எந்த குவாலிஃபிகேஷனுமே இல்லாமல் டைரெக்டாகவே ஒரு நபர் உள்ள செட் எக்ஸாமினேஷன் அப்ளை பண்ணிவிட்டு அந்த அப்ளை பண்ணுறத வச்சே நீங்கள் ஆர்ட்ஸ் டிஆர்பி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் ஒரு ஆப்ஷனாக வச்சுருந்தாங்க. ஸோ அப்போ ஆள் சேர்ப்புக்கான அந்த விண்ணப்பம் நீங்கள் கொடுக்குறதுனால 27/4/2024 தேதியிட்ட அன்றைக்கி பார்த்திங்கன்னா இணைப்பாகவே இப்போ செட் எக்ஸாமினேஷன் நீங்கள் அப்ளை பண்ணதை சேர்த்தே நீங்கள் இதையும் சேர்த்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்து வச்சுருந்தாங்க. ஸோ இந்த ஆப்ஷன் என்ன மாதிரியான விளைவை ஏற்படுத்துச்சுன்னா, அப்போ இத்தனை வருஷம் செட்டுநெட்டு முடித்து பிஹெச்டி முடித்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் குயிக்காக வேலை கிடைக்கிறத விட இப்போ யங்ஸ்டர்ஸாக இருக்கிறவங்க டைரெக்டாக இதை இப்போ படித்து முடித்து இப்போயே வேலைக்கு போயிடலாம் அப்படிங்கிறது. ஸோ இது டைரெக்டாக நிறைய பேரோட கேள்வியாகவே இருந்துச்சு. எப்படி அப்ளை பண்ண அட்ட ஸ்ட்ரெச்லேயே இவங்களும் இதை பண்ணிக்கலாமா அப்படின்னா ஏற்கனவே வெயிட் பண்ணுறவங்களுக்கு என்ன நிலைமை அப்படிங்கிறதெல்லாம் கேள்வியாக கேட்கப்பட்டு இருந்துச்சு. ஸோ இதோட நிகழ்வாக இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரெக்ரூட்மெண்ட்டில் இவங்க டைரெக்டாக சொன்னதுலேயே இதை மென்ஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ 2 பேரும் கடந்த ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதியிலே இணைப்பு தேதியாக சொல்லப்பட்டு நீங்கள் இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணுறவங்க அந்த எக்ஸாமுக்கும் சேர்த்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷனை கொடுத்ததுனால செட் எக்ஸாமினேஷன் அப்ளை பண்ணுறவங்களும் ஆர்ட்ஸ் டிஆர்பி அப்ளை பண்ணுறதுக்கான சூழலை ஏற்படுத்தி வச்சுருந்தாங்க. இதோட விளைவு என்ன ஆச்சுன்னா, இதோட சேர்த்து பைண்டாக சேர்த்து அப்ளை பண்ணுறதுக்கான எல்லோரும் மும்முரமாக இருக்கும்போது நடக்கப்பட்டது. கடந்த மார்ச் 14ஆம் தேதி 2024 அறிவிப்பு எண் கொடுக்க போது ஆள் சேர்ப்பு நிரப்பப்பட நேரையில் தமிழ்நாடு கல்வியியல் கல்லூரி ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் கல்வியியல் கல்லூரி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நீங்கள் அங்கே சட்டத்தில் நிலைத்தன்மைக்கு இது எதிரானது, அதனால் இதை ரத்து செய்யணும் அப்படிங்கிறது தான் கேட்கப்பட்டது. அறிவிப்பின் தேதியின்படி பார்த்திங்கன்னா பிரிவு 6 படி, அதாவது அறிவிப்பு தேதியின்படினா ரெக்ரூட்மெண்ட்டில் இருக்கிற செக்ஷன் நம்பர் 6 படி தகுதியுள்ள நபர்களின் விண்ணப்பங்கள் மட்டும்தான் அதை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். அதன் மூலமாக ஆள் சேர்ப்புக்கான தொடர் பிரதிவாதங்களுக்கு அது விளைவாக வழிகாட்டுதல்ங்கிறது என்ன அர்த்தம்னா, இப்போ ஆர்ட்ஸ் டிஆர்பியில் அந்த அப்ளிகேஷனை நீங்கள் எடுத்து டேரெக்டாக பார்த்தீங்கன்னா அதில்